கல்யாண வீட்டு தயிர் பச்சடிங்க. வெள்ளை பூசணி போட்டு தயிர் பச்சடி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணியை வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கல்யாண வீட்லலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தடியங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் இது தடியங்கான்னு தான் சொல்லுவோம். நீளமாக இருந்ததுன்னா இளவங்கான்னு சொல்லுவோம். உருண்டையாக இருந்ததுன்னா தடியங்கான்னு சொல்லுவாங்க. இது நல்லா வேகணும். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் வேக போடுங்க. நல்லா வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்துடணுங்க. தண்ணி வெள்ளசாக இருக்கக்கூடாது. வடிகட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம மசாலா போடணும். மசாலா போட்டு நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் தயிரும் ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூட்டோட நம்ம மசாலாலாம் போட்டு தயிரெலாம் ஊற்றினோம்னா ஒரு மாதிரி திரஞ்சி போங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. மசாலா வந்து தேங்காய், பச்சை மிளகாய், 2 சீரகங்க போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நம்ம உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் வேகவும் கூட வரக்கூடாது. ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம எடுத்துடணும். கலர் சேஞ்ச் ஆகிருங்க. தயிர் பச்சடி வந்து கலர் நல்ல ஒயிட்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குங்க. மசாலாவை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வடை போனால் போதும். வீடியோ எதுவும் கட் பண்ணலை, அப்படியே தான் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை பெரட்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தயிர் ஊற்றும்போது குழ குழன்னு ஆயிரும். தயிரும் கட்டியான தயிர் ஊற்றுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டேன். நல்ல முழுமையாக ஆறினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தயிர் ஆட் பண்ணணுங்க. தயிர் வந்து ஒரு 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி கொடுத்துட்டு நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றணும். தாளிசம் பண்ணி ஊற்றும்போதும் லாஸ்ட்டில் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றுனீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். தயிர் பச்சடி வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் வச்சுருப்பாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு தயிர் பச்சடி ரெடிங்க. இப்போ தாளிசம் பண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை தழைங்க போட்டு தாளித்து ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான தயிர் பச்சடி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க தயிர் பச்சடி விட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி